எல்லாத்துக்குமா அந்த டப்பாலாம்? இதாம்மா இது சாப்பிடுங்க. என்ன வியாபாரத்துக்குமா அந்த டப்பா? இதோ பாருங்கம்மா, இதுக்கு தான். முறுக்கு வைக்கவா? ஆமாம்மா, சில பேர் வந்து உடையுதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆமா, நம்மளுக்கும் மனசு கஷ்டமா இருக்குல்ல. ஆமா. அதனால இந்த ரேட்டு போட்டுருப்பானே. ஆமாம்மா, எவ்வளோ அருமையான டப்பா இருக்கு பாருங்க, திறந்து காமிங்க. நல்லா அழுத்தமாகவும் இருக்கு. நல்லா அழுத்தமாகவும் இருக்கு. நம்மளாம் ஆனால் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் உடையுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். டப்பாவில் போட்டு கொடுங்க மேடம், நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க. கேட்டாங்களா? ஆமாம், சரி சரி. நம்மளும் அந்த ஐடியா தான் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தாங்க 1/2 கிலோ வைக்கலாம் ஒரு டப்பாவுக்கு. பாருங்க சீப்பு முறுக்கு இதெல்லாம் அந்த டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னாமா உடையாது. உடையாம சேஃப்டியாக போவோம். அவங்களுக்கும் திருப்தி, நம்மளுக்கும் திருப்தி. ஆமாம் ஆமாம், சூப்பர். டப்பாவே சூப்பர்மா. ஆமாம், உடையுது அப்படின்னு சொல்லையில நம்மளுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால இனிமேல் உடையாமல் வரதுக்காக என்னால் முடிஞ்ச முயற்சியை செஞ்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. முறுக்கு டப்பாவில் போட முடியாது, சீப்பு முறுக்கு தட்டை இது ரெண்டும் வைக்கலாம். 1/2 கிலோ வைக்கலாம் ஒரு டப்பாவுக்கு. இன்னதும் வாங்கணும், டப்பா வந்துச்சு. மண்ணை பீஸ்லேருந்து டப்பா வந்தது. திருப்தியாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.